சூலூர் மீடியா சேனல் வாடிக்கையாளர்களுக்கும் உலக ஜோதிட ஆர்வலர்களுக்கும் ஜோதிட மகான்களுக்கும் ஜோதிடத்தை முழுமையாக நம்பக்கூடிய அனைத்து நண்பர்களுக்கும் கோவை கந்தரடிமை டாக்டர் மகரிஷி மந்திராச்சலம் அவர்களின் வணக்கங்களும் நல்வாழ்த்துக்களும். அடியேன் இன்று ஜோதிட உலகிற்காகவும் ஜோதிட நண்பர்களுக்காகவும் வாடிக்கையாளர்களுக்காகவும் ஜோதிட ஆர்வலர்களுக்காகவும் இன்றைய தமிழகத்தினுடைய ஜோதிட நிலையை கருத்தில் கொண்டு விழிப்புணர்வு வீடியோக்களாக ஜோதிடம் சார்ந்த விழிப்புணர்வு உணர்வுகளை இன்று முதல் சூலூர் மீடியா என்ற ஒரு யூடியூப் சேனலில் தொகுத்து வழங்குவதென்று நாங்கள் முடிவு செய்தோம். அதற்கு ஜோதிடம் அடுத்த நிலைக்கு செல்வதற்கும் ஜோதிடத்தில் உள்ள நிகழ்வுகளை சரி செய்வதற்கும் எங்களுக்கு நல்லதொரு ஒத்துழைப்பை கொடுத்த சூலூர் மீடியா முதலில் வணக்கங்களையும் நல்வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கிறோம். அவர்களுக்கு நவக்கோள்களும் பஞ்சபூதங்களும் நத்துணை புரியட்டும். இப்பொழுது அடியேனுடன் இன்று ஜோதிட விவாதம் புரிவதற்காகவும் ஜோதிடம் சார்ந்த நிகழ்வுகளை பேசுவதற்காகவும் அடியேனுடைய அன்பிற்கிடைய மாணவியும் எனது அருமை சகோதரியும் ஆகிய காங்கேயம் திருமதி தனபாக்கியம் சேகர் அவர்களும் என்னுடன் இணைந்திருக்கிறார்கள். இணைவரும் உங்களுக்காக ஜோதிட விழிப்புணர்வு வீடியோக்களை தரவிருக்கிறோம். அனைவருக்கும் நல்வாழ்த்துக்கள். வணக்கம் சொல்லிக்க. அனைவருக்கும் வணக்கம். கேள்வி இந்நிகழ்ச்சியை பார்த்து கொண்டிருக்கும் ஜோதிட ஆர்வலர்கள் அனைவருக்கும் காங்கேயத்திலிருந்து தனபாக்கியம் என் பணிவான வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். ஜோதிடம் என்பது இவ்வுலகில் பல்வேறு வழிகளில் இயங்கிக் கொண்டிருக்கிறது. அப்ப ஜோதிடம்னா என்ன அப்படிங்கிறத நம்மளுக்கு விளக்கறதுக்காக மகாஜயம் அஸ்ட்ரோ தவத்திரு மகரிஷி மந்திராச்சலம் ஐயா அவர்கள் நம்முடன் இணைந்துள்ளார். அவர்களிடம் நிகழ்ச்சிகளை பற்றி நாம் கேட்டு தெரிந்து கொள்ளலாம். எல்லாருக்கும் வணக்கம் சாமி. ஜோதிடம் இயங்குகிறது என்பதை காலங்காலமாக ஜோதிட நண்பர்கள் என்ன சொல்லுவாங்கன்னா, லக்னத்தில் குரு பகவான் இருக்காரு, 2ல சனி பகவான் இருக்காரு, 8ல ராகு பகவான் இருக்காரு, இப்படி ஏதாவது ஒரு கோளை சொல்லி அந்த கோள்கள் இந்த இடத்துல இருக்கிறதுனாலதான் இந்த ஜோதிடம் இயங்குது அப்படிங்கிற மாதிரிதான் காலங்காலமா கொண்டு போயிட்டு இருக்காங்க. ஆனா அதெல்லாம் பொதுவா பேசுறது தாங்க. உண்மையில பாத்தீங்கன்னா உலகம் இயங்குவதற்கு எப்படி பஞ்சபூதங்கள் பிரதானமாக இருக்கிறதோ, பஞ்சபூதங்களில் 4 அங்கங்கள் 4 பூதங்கள் மிக முக்கியம். மண், நீர், நெருப்பு, காற்று, ஆகாயம். இந்த 5 பஞ்சபூதங்கள்ல ஆகாயத்தை வேணா நாம நேரடியாக தொடர்பு இல்லாம வாழ்ந்துடலாம். நிலம், நீர், நெருப்பு, காற்று இந்த 4 பூதங்கள் இல்லாமல் எந்த ஒரு உயிரினமும் வாழவே முடியாது. அது போலதான் ஜோதிடம் இயங்க வேண்டும் என்றால் ஒரு கோள் தன்னுடைய பலன்களை நன்மையாக தர வேண்டுமா அல்லது தவறாக தர வேண்டுமா, எப்படி தர வேண்டும் என்பதை ஜனன ஜாதகம் என்றாலும் சரி, தசாபுத்தி என்றாலும் சரி, கோட்சாரம் என்றாலும் சரி, கிழமை, திதி, நட்சத்திரம், நாமயோகம், கரணம், பஞ்சபூதங்களை போல இந்த 5 பஞ்ச அங்கங்கள் தான் ஜோதிடத்தை 100% இயக்குகிறது. அப்படியானால் எப்படி பஞ்சபூதங்கள் இல்லாமல் உயிர்கள் வாழ முடியாதோ அதுபோல பஞ்ச அங்கங்களை பார்க்காமல் பஞ்சங்கங்களுடைய தொடர்பில்லாமல் ஒருவர் ஜோதிடம் பேசினால் அவர் ஜோதிட அனாதையாகத்தான் இருக்க முடியும். பொதுவாக தான் பேசுறாரு. அவருக்கு ஜோதிடம்னு என்னன்னே தெரியாம மொத்தத்துல பேசுறது அது. அப்போ இந்த பஞ்ச அங்கங்களில் கிழமை என்ற முதல் அங்கம், ஒரு ஜாதகன் எதற்காக பிறக்கின்றான், அந்த ஜாதகனுடைய பிறப்பினுடைய நோக்கம் என்ன, இந்த ஜனனத்தில் அவன் எதற்காக பிறக்கிறான், எதையெல்லாம் அனுபவிக்க போகிறான், எப்படி அனுபவிக்க போகிறான், எந்த காலகட்டத்தில், எந்த சூழ்நிலையில், எந்த தன்மையில், அத்தனை விஷயங்களுக்கும் இந்த கிழமை மிக மிக முக்கியத்துவம் வகிக்கும். ஏன்னா படைப்பின் நோக்கம், படைத்தல் அப்படிங்கக்கூடிய தன்மை கிழமைக்கு தான் வரும். அதனால ஒரு ஜாதகன் எதற்காக படைக்கப்படுகிறான், இந்த ஜனனம் எடுத்திருக்கக்கூடிய அவனுடைய நோக்கம் என்ன என்பதை 100% முடிவு செய்வதில்
லக்னத்திற்கு ஏற்றாற் போல இணைந்து செயல்படுவதில் கிழமையினுடைய பங்கு பெரும் பங்கு. படைத்தலை முடிவு செய்வது கிழமையே. அடுத்து ஐந்தொழில்கள் சொல்லுகிறோம். படைத்தல், காத்தல், அழித்தல், அருள் பாலித்தல், மறைத்தல். உலகம் இந்த 5 தொழில்களை செய்கிறது. இந்த படைத்தல் தொழிலுக்கு அதிதேவதைகளாக பிரம்மாவும் சரஸ்வதியும் என்று உலகமே அறியும். அதனாலதான் கிழமை படைத்தல் தொழிலை செய்கிறது. அடுத்து பஞ்ச அங்கங்களில் திதி. ஒருவன் எப்படி காப்பாற்றப்படுகிறான், அவனுக்கு வரக்கூடிய பிரச்சனைகள் இருந்து அவன் எப்படி காப்பாற்றப்படுகிறான் என்பதை திதிதான் முடிவு செய்கிறது. கிழமை என்பது மண் தத்துவம், நிலம். திதி என்பது நீர் தத்துவம். திதி என்ற வார்த்தை நமக்கு முன்னால் வாழ்ந்தவர்கள் எப்பொழுது அதை தவறாக மாற்றினார்கள் என்று தெரியவே இல்லை. இன்று உலகில் திதி என்றாலே இறந்தவர்களுக்கு பார்ப்பதாக கொண்டு போயிட்டாங்க. திதி நீர் தத்துவம். நீங்க 1 கோடி ரூபாய் இல்ல, பல 100 கோடி பண்ண கும்பாசகம் பண்ணாலும், வெறும் 10 ரூபாய் செலவு பண்ணி ஒரு பரிகாரம் பண்ணினாலும், அது தெளிவாகணும்னா நீரை தெளிச்சாதான் பரிகாரமா மாறும். அப்போ ஒருவன் காப்பாற்றப்பட வேண்டும் என்றால் நீரை தெளிக்க வேண்டும், தீர்த்தத்தை தெளிக்கணும். அதனாலதான் காக்கக்கூடிய தன்மை திதிக்கு கொடுத்தாங்க நமது முன்னோர்கள். அடுத்தது நட்சத்திரம், நெருப்பு. நெருப்பு தான் நட்சத்திரம். தீமைகளை அழித்தல். அப்போ ஒருவனுக்கு வரக்கூடிய தீமைகளை அவன் எப்படி அழித்துக் கொள்கிறான் என்பதை நட்சத்திரங்கள் முடிவு செய்கிறது. அருள்பாலித்தல். ஒருவருடைய யோக பாவங்கள் என்ன, அவர்களுடைய நிலை என்ன, அவர்களுடைய உயர்வுகள் என்ன, அவர்களுக்கு கிடைக்கக்கூடிய தனிச்சிறப்புகள் என்ன என்பதை எல்லாம் முடிவு செய்வது நாம யோகம். இந்த நாம யோகம் ஒருவருக்கு எந்த நிலையில் இருக்கிறது என்று பார்த்தால்தான் அவர்களுடைய வளர்ச்சி, அவர்களுடைய தனிச்சிறப்புகள், அவர்களுக்கு யார் யார் எல்லாம் அவர்களை அருள்பாலிக்கிறார்கள். நீ நல்லாரு, நீ அடுத்து நீ மந்திரி ஆயிருவ, நீ இதை வச்சுக்கோ, இது எல்லாமே அருள்பாலித்தல், ஒரு தனிச்சிறப்பு. அப்போ படைத்தல், கிழமை படைத்தல் தொழிலை செய்கிறது அதிதேவதைகளாக பிரம்மாவும் சரஸ்வதியும். திதி காத்தல் தொழிலை செய்கிறது மகாவிஷ்ணுவும் மகாலட்சுமி தாயாரும். நட்சத்திரம் அழித்தல் தொழிலை செய்கிறது ருத்ரனும் பார்வதியும். நாமயோகம் காற்று, நாமயோகம் அதிதேவதைகள் மகேஸ்வரனும் மகேஸ்வரியும். அடுத்தது இறுதியாக கரணம். 5 அங்கங்களில் 5வது அங்கம் கரணம். எனக்கு சின்ன பையனா இருக்கும் போதெல்லாம் ஒரு 15-16 வயசுல கிராமத்துல ஜோதிடம் பார்த்தா அந்த கரணத்துக்கு முக்கியத்துவம் கொடுப்பாங்க. எதுக்கு? ஆடு மாடு வைக்கலாமா, கால்நடைகள் வளர்த்தலாமா, மசால் போடலாமா, கரும்பு போடலாமா, உயரமா போற மரங்கள் வைக்கலாமா, கடலக்காய் வைக்கலாமா, பூமிக்கு கீழே வைக்கலாமா, அப்படித்தான் இருந்துச்சு. கரணம் என்பது ஒருவனுடைய தொழில், இவன் என்ன ஜீவனம் செய்யலாம், அந்த ஜீவனத்தினுடைய தரம் என்ன, தன்மை என்ன, அடுத்தது இவனுடைய மரணத்தினுடைய இறுதி நிலை என்ன. இதற்காகத்தான் கரணத்தை கொடுத்தார்கள். 5வது அங்கம் ஆகாயம். கரணம் ஆகாயம். சதாசிவனும் மனோன்மணி தாயாரும் அதிதேவதைகள். அந்த ஆகாயம் என்ற ஒரு தன்மை உலகத்திற்கு பொதுவானதாக மாறிவிட்டது. அதனால என்னமோ தெரியல, அதை தனியா பயன்படுத்த முடியாதுங்கிறதுனால என்னமோ தெரியல, ராசி கட்டத்துல கூட நிலத்துக்கு ராசி கொடுத்திருக்காங்க, நீருக்கு ராசி கொடுத்திருக்காங்க, காற்றுக்கு ராசி கொடுத்திருக்காங்க, நெருப்புக்கு ராசி கொடுத்திருக்காங்க, ஆகாயத்துக்கு கொடுக்கவே இல்லை. அதுதான் உண்மை. அப்போ இந்த பஞ்ச அங்கங்கள் தான் 100% ஜோதிடத்தை அனைத்து நிலையிலும் இயக்குகிறது. ஓகேங்கய்யா, இப்ப பஞ்ச அங்கங்களை பத்தி சொன்னீங்க, திதி யோகம் கரணம் இத பத்தி தெளிவா நீங்க சொன்னீங்க. அப்ப இது மட்டுமே போதுமா ஜோதிடத்துக்கு? லக்னம் 12 ராசிகள், லக்னாதிபதி, இதுக்கு என்ன வேலை அப்படிங்கறத நீங்க சொன்னீங்க. அதாவது வந்து சாமி, லக்னம் என்பது ஒரு ஜாதகன் பூமியை பார்க்கக்கூடிய இடம். ஒருவன் எப்பொழுது பூமியை தொடுகிறானோ, தொப்புள் கொடியை வெட்டி அவன் சுவாசிக்க ஆரம்பிக்கிறானோ, அப்பொழுது நவக்கோள்களுடைய பாய்ச்சல் முதலாக ஆரம்பிக்கிறது.
அப்பதான் அந்த குழந்தை யார் அழுகும், அப்பதான் இந்த நவக்கோள்களுடைய தாக்கம் அந்த அந்த குழந்தைக்கு ஏற்படும். இது லக்னம். லக்னாதிபதி என்பது என்னன்னு கேட்டீங்கன்னா எல்லாத்தையும் அனுபவிப்பவன். லக்னாதிபதி என்பவன், லக்னாதிபதியாகிய கோள் இந்த ஜனனத்தில் பிறப்பு முதல் இறப்பு வரை நன்மை தீமைகள், லாப நஷ்டங்கள், மகிழ்ச்சி துக்கங்கள் அனைத்து நிலைகளையும் தெளிவாக அனுபவிப்பவன் லக்னாதிபதி. இப்ப இந்த லக்னாதிபதி அப்படிங்கறது பாத்தீங்கன்னா எதை இருக்கோ அதை அனுபவிச்சுட்டு போறது. ஆனா கிழமை அப்படி அல்ல. இவன் எதற்காக பிறப்பெடுக்கின்றான்? வளர்விரை ஞாயிற்றுக்கிழமை ஒரு ஜாதகன் பிறந்தால் கிழமைக்கு அதிபதியாக குரு பகவானும், தேய்விரை ஞாயிற்றுக்கிழமை பிறந்தால் கிழமைக்கு அதிபதியாக புத பகவானும் தான் கிழமைக்கு அதிபதியாக உருவெடுக்கிறார்கள். நீங்க எத்தனை ஜாதகத்தை வேணாலும் எடுத்து பார்த்துக்குங்க. தேய்விரை ஞாயிற்றுக்கிழமை பிறந்த ஒரு ஜாதகன் எந்த லக்னத்தில் பிறந்திருந்தாலும் சரி, அந்த லக்னத்தினுடைய லக்னாதிபதி எங்க அமைந்திருந்தாலும் சரி, அதை பத்தி கவலையே வேண்டாம். அந்த ஜாதகன் புதனுடைய காரகங்களுக்குள் தான் வாழ்ந்தாக வேண்டும். அதுக்குள்ளதான் வாழ்ந்தாகணும். 25 வயசு வரைக்கும் நீ காதல்ல தான் இருந்து தீரணும், ஆடிட்டிங் தான் படிச்சு தீரணும், கணிதம் தான் படிச்சு தீரணும், கம்ப்யூட்டர் சார்ந்து தான் படிச்சு தீரணும், புதனுடைய இதுலதான் போயாகணும். அடுத்து லைஃப் பாத்தீங்கன்னாலும் கல்லூரி வாழ்க்கை போகும்போது பிகாம், எம்காம் இந்த மாதிரி கணித சம்பந்தப்பட்டதான் படிச்சாகணும், ஆடிட்டிங் குள்ளதான் போயாகணும், கம்ப்யூட்டர் துறைக்குள்ளதான் போயாகணும், ஷேர் மார்க்கெட் தான் போயாகணும், மார்க்கெட்டிங் பண்ணி தான் தீரணும். அப்போ ஒரு நிலையில் மற்ற சூரியன் சிக்கரனுடைய தொடர்பு கிழமைக்கு அதிபதியாக புதனுடன் வந்தால் மருத்துவத்துக்குள்ள போயாகணும். அப்போ லக்னாதிபதிங்கிறது வேற. ஒருவன் இந்த ஜனனத்தினுடைய பிறப்பினுடைய நோக்கத்தில் இவன் எதை அனுபவிக்க பிறந்திருக்கிறான் என்பதை கிழமைதான் தெளிவாக முடிவு செய்கிறது. லக்னாதிபதி லக்னம் என்பது நாம இல்லைன்னு சொல்ல வரலைங்க. அது ஒரு பார்ட், அது ஒரு முன்னாடி இன்ஜின். உங்களுக்கு லக்னம் அப்படின்னாச்சுன்னா 12ஆம் பாவம் பின்னால் இன்ஜின் மாதிரி அது பல முறைகள் இருக்கு. ஆனா இதுல லக்னாதிபதியையும் லக்னத்தையும் என்ன அனுபவிக்கணும் அப்படிங்கிறத முடிவு பண்றது கிழமை. இப்ப என்னன்னு கேட்டீங்கன்னா, பெரும்பாலும் இப்ப இருக்கிற ஜோதிடர்கள் எல்லாம் லக்னம் 12 பாவங்கள் மட்டுமே பார்த்துட்டு இருக்காங்க. நீங்க கிழமை அப்படிங்கிற ஒரு விஷயத்த புதுசா சொல்றீங்க. அப்ப இது கட்டாயம் வேணுமா? சாமி, இப்போ கிழமைங்கிற விஷயத்த நான் புதுசா எல்லாம் சொல்லல. உலகம் இயங்குவதற்கு எப்படி பஞ்சபூதங்கள் இல்லாம இயங்க முடியாதோ அது போல பஞ்ச அங்கங்கள் இல்லாம ஜோதிடத்தை தொட முடியாது. எந்த ஜோதிடனாவது பஞ்ச அங்கத்தை தொடாம ஒருத்தர் ஜோசி பேசுறாரு, அவங்களுக்கு பஞ்ச அங்கம்னா என்ன, பஞ்சாங்கத்தை தான் அவங்க பஞ்ச அங்கம்னு முடிவு பண்ணிட்டாங்க. இப்போ ஒரு திதி என்பது ஒரு ஜாதகனுக்கு ஒரு உடல் நலம் சரியில்லை, ஒரு தொழிலில் பிரச்சனை, அவருடைய தனிப்பட்ட வாழ்க்கையில் ஒரு சின்ன சிக்கல், எங்கேயோ ஒரு ஏமாற்றல், எங்கோ ஒரு இடத்துல அவர் கஷ்டப்படுகிறார் அப்படின்னா அவர் பிறந்த திதியை சரியாக அவர் வணங்கினால், திதி சார்ந்த தொடர்புகளுக்கு சென்றால், திதி சார்ந்த அதிதேவதைகளை வணங்கினால், அது சார்ந்த தியானங்கள், வழிபாடுகள், விரதங்கள் இருந்தால் அந்த ஜாதகன் காப்பாற்றப்படுவான் அப்படிங்கிறது உண்மை. அதனாலதான் நேர தெளிச்சா தான் காப்பாற்றப்படுவீங்க. நீங்க அவ்வளவெல்லாம் வேண்டாங்க. உதாரணமாக பிரதமை திதி, சதுர்த்தி திதி, இந்த துவாதசி திதி, இந்த திருதியை திதி, இப்படி ஒரு 4 திதிய நமது முன்னோர்கள் சனீஸ்வர பகவான் இந்த திதிகளில் பிறந்தவர்களுக்கு சூன்யம் அடைகிறார் அப்படின்னு சொல்லியிருக்காங்க இல்லையா? அப்போ இந்த 4 திதிகள்ல பிறந்தவங்களுக்கு எந்த லக்னமாகவோ இருக்கட்டும், அதை பத்தி கவலையே வேண்டாம். நீங்க சொல்ற லக்னம் வேண்டாம், லக்னாதிபதி வேண்டாம். இப்ப இந்த 4 திதியில நீங்க பிறந்திருக்கீங்க. அப்ப அப்படி பிறந்திருக்கும் போது உங்களுக்கு ஜனன ஜாதகம் என்றாலும் சரி, கோச்சாரம் என்றாலும் சரி, தசாபுத்தி என்றாலும் சரி, சனீஸ்வர பகவான் சூன்யம் அடைந்திருக்கிறார். இப்ப அதுக்கு உடனே பயந்துக்காதீங்க, அச்சோ சூன்யம்னா ஒண்ணும் இல்லையோ, வார்த்தை அப்படியா அப்படிங்கிற மாதிரி இல்லை. அப்ப சனீஸ்வர பகவான் ஒரு ஜாதகத்துல சூன்யம் அடைந்திருக்கிறார். இப்போ அந்த ஜாதகருக்கு ஒரு 7.5 சனி வருது, ஒரு அஷ்டம சனி வருது, ஒரு கண்டக சனி வருது, நீங்க சொல்ற அஷ்டாட்டம சனி வருது. இப்படி ஏதோ ஒரு நிலையில ஒரு சனீஸ்வர பகவானுடைய ஒரு தாக்கத்தை நீங்க முடிவு பண்றீங்க. அப்போ அந்த ஜாதகன் சனீஸ்வர பகவான் திதிசூன்யம் அடையக்கூடிய திதிகளில் பிறந்து அவர் ஒரு ராசியில பிறந்திருப்பார் இல்லையா? அந்த ராசிக்கு சனீஸ்வர பகவான் பாவியாக அமைந்து விட்டார். உதாரணமாக மேச ராசிக்கு சனீஸ்வர பகவான் பாவி,
ரிஷபம் மிதுனத்திற்கு யோகி, கடக சிம்மத்திற்கு பாவி, கன்னி துலாமுக்கு யோகி, விருச்சகம் தனுசுக்கு பாவி. இப்படி பாவியாக அமைந்து விட்டால் அந்த 7.5 சனி முடியிருக்குள்ள சைக்கிள்ல வர்றவன், உங்களை பாக்குறதுக்கு சைக்கிள்ல வர்றவன் அந்த 7.5 சனி ஒரு கட்டத்தை தாண்டக்குள்ள கார்ல வருவாரு, அடுத்தடுத்த லெவலுக்கு போயிடுவாரு. அதாவது ஒரு கோள் நன்மையை செய்யணுமா இல்ல அந்த கோள் தீமையை செய்யணுமா அப்படிங்கறது பாத்தீங்கன்னா, இந்த கோள் இந்த லக்னத்தை இந்த 12 பாவத்துல இங்க இருக்குது அப்படின்னு பேசுறதெல்லாம் பாத்தீங்கன்னா எப்படின்னா, நாங்க பஸ்ஸுக்கு போயிட்டு வர்றோம் அப்படின்னு சொல்ற மாதிரிதான் ஒரு கோளை நாம பாக்குறது. ஃபர்ஸ்ட்ல அந்த கோள் அங்க இருக்கிறதான்னு பாக்குறக்கே உங்களுக்கு முதல்ல ஒரு கொடுப்பனை வேணும். அங்க 2 எழுத்துக்கள் தான் இருக்கிறது. நீங்க குரு பகவான் 1 வருஷம் ஒரு ராசியில் இருக்கார், சனீஸ்வர பகவான் 2.5 வருஷம் இருக்கார், ராகு கேதுக்கள் 1.5 வருஷம் இருக்காங்க. அப்போ குரு பகவான் 1 வருஷம் ஒரு ராசியின் வழியாக பலன்களை கொடுத்தா, சாப்பாடுன்னு சொன்னா அரிசி ஊற வச்சு கொடுக்கறதா சாப்பாடா போயிடும். இன்னைக்கு அரிசி சாப்பாடுல எத்தனை வகை வந்து விட்டது யோசனை பாருங்க. அப்போ நீங்க அந்த கோள் இங்க இருக்குன்னு பாத்தீங்கன்னா, நீங்க பஸ்க்கு போலான்னு சொல்ற மாதிரிதான். அப்ப அவர் வர்ற பஸ் நிறுத்தியெல்லாம் ஏறிட முடியாது. அந்த பஸ் அங்க போகுமா, அந்த பஸ் அதுக்கு சரியான பஸ் தானா, பாயிண்ட் டு பாயிண்ட் தானா, அந்த ஊர்ல நிக்குமா, அந்த பஸ்ஸுக்குள்ள ஏறி சீட் இருக்கா, அதை விட இப்போ நீங்க என்ன பண்ணுவீங்க, ஜன்னலோட சீட் இருக்கா காத்து வருதான்னு பார்ப்பீங்க. அந்த அளவுக்கு மாறிட்டீங்க, எல்லாத்தையும் மாறிட்டீங்க. ஆனா ஜோதிடத்தை மட்டும் என்ன பண்ணிட்டீங்கன்னா, ஏதோ ஒரு தன்மையை மட்டுமே வச்சுட்டு லக்னத்துக்கு அந்த கோள் இங்க இருக்கு, அது அங்க இருக்குது இங்க இருக்கு இல்லைங்க. அதாவது சாதாரண ஒரு மெக்கானிக் ஒரு வாகனத்தை நீங்க தள்ளிட்டு போனீங்கன்னா பார்த்துட்டு செக் பண்ணி பார்த்துட்டு தான் சொல்றாரு, இந்த வண்டியில என்ன பழுதுன்னு பார்த்துட்டு சொல்றாரு. ஆனா ஜோதிடர்கள் அப்படி இல்லை, ஜாதகம் அப்படி பாக்குறது இல்லை. இன்னைக்கு உடனே ஜாதகத்தை வாங்கி பார்த்ததே, இந்த கட்டம் இங்க இருக்குது, இந்த லக்னம் இது, இந்த லக்னத்துக்கு இந்த கோள்கள் இங்க இருக்கு, 6ல மறைஞ்சிருச்சு, 8ல ஒளிஞ்சிருச்சு, 12ல காணாம போச்சு. இதெல்லாம் தப்புங்க. இதெல்லாம் நான் வன்மையா கண்டிக்கிறேன். யாருதான் சொன்னாங்க உங்களுக்கு 6ஆம் பாவத்துல தப்புன்னு? யாரு சொன்னாங்க? எல்லாம் ஜோதிடம் என்பது என்ன தெரியுங்களா, ஒரு புனிதமான கலை. அரசனுக்கு மேலானவன் ஜோதிடன். ராஜா அரசன் நடந்து வருவார், ராஜா குலகுருவான ஜோதிடர் பல்லக்களை தூக்கிட்டு போவாங்க. அப்படி இருந்த ஜோதிடத்தை இன்னைக்கு எந்த நிலைமைக்கு கொண்டு வந்துட்டீங்கன்னா, காரணம் பாத்தீங்கன்னா, மேலோட்டமா ஏதோ ஒரு 12 ராசிகளை பாத்துறீங்க, அதுல அந்த கோள் எங்க இருக்குன்னு வச்சு அதுக்கு ஏத்த மாதிரி பேசிட்டு போறதுனாலதான் இன்றைக்கு ஜோதிடர்களாக இருந்த, அரசனுக்கு மேலாக இருந்த ஜோதிடர்கள் ஜோசிகாரன் ஆயிட்டாங்க. இதுதான் உண்மையான காரணம். ஆனா என்னன்னா, நீங்க லக்னத்தை பார்க்கணும் வேண்டாங்களே, லக்னாதிபதியும் பாருங்க நான் வேண்டாங்களே, ஆனால் பஞ்ச அங்கங்களை தாண்டி எந்த ஒரு கோளும் இயங்கவே இயங்காது, எந்த ஒரு கோளும் இயங்காது. இப்போ நாம யோகத்தை நீங்க என்ன முடிவு பண்ணுவீங்க? நீங்களும் ஒரு ஜோதிடர் தானே. இப்ப நாம யோகம் உங்களுக்கு தெரியும், பஞ்ச அங்கங்களில் ஒரு யோகம். உதாரணமா ஒரு நாம யோகத்துல ஒரு குழந்தை பிறந்திருக்கு. அப்ப நீங்க நாம யோகத்தை தொடர்றீங்களா இல்லையா? நாம யோகம் பாக்குறேன். எப்படி பாக்குறீங்க? நாம யோகத்துல என்ன நாம யோகம், அதுல யோகி அவயோகி, யோகி நட்சத்திரத்தில் உள்ள கிரகங்கள் நன்மையை செய்யும், அவயோகி நட்சத்திரத்தில் உள்ள கிரகங்கள் தீமையை செய்யும் அப்படிங்கிற இதுல பாக்குறோம் நாங்க. அப்போ அந்த நாம யோகி அப்படிங்கக்கூடிய ஒரு புள்ளிய, உதாரணமாக விசுகம்ப நாம யோகத்தில் பிறந்தால் பூச நட்சத்திரம் யோக நட்சத்திரமாகவும் திருவோண நட்சத்திரம் அவயோக நட்சத்திரமாகவும் பாக்குறேன். சனீஸ்வர பகவானை யோகியாகவும் சந்திர பகவானை அவயோகியாவும் நீங்க பாக்குறீங்க. அப்ப அதை மட்டும் ஏத்துக்கிற நீங்க மற்றது ஏன் ஏத்துக்கல அப்படின்னா என்னன்னா, காலப்போக்குல அப்படியே மறைக்கப்பட்டு உண்மைகள் மறைக்கப்பட்டு சின்ன விஷயத்துக்குள்ள வந்துருச்சு. அதுதான் காரணம். இப்போ திதி எதற்காக கொடுக்கப்பட்டது? ஒருவனை காப்பாற்றப்படுவதற்காக கொடுக்கப்பட்டது. ஆனா இப்ப என்ன பண்ணிட்டோம், திடீர்னு என்ன ஒண்ணா இறந்தவங்களுக்கு பாக்குற மாதிரி கொண்டு போயிட்டீங்க. அதாவது நமது முன்னோர்கள் வேணும்லாம் பேசலைங்க, நமது முன்னோர்கள் உங்களுடைய ஜாதகனுடைய பிறந்த நாளை திதியில் தான் கொண்டாடினார்கள். அவன் பிறந்த திதியில தான் பிறந்த நாளை கொண்டாடினீங்க. அப்புறம் என்னாச்சு, நட்சத்திரத்தை கொண்டாடினீங்க. இப்ப என்னாச்சு, ஆங்கிலேயர்கள் வந்துட்டு போன ஆங்கில தேதி கொண்டாட ஆரம்பிச்சிட்டீங்க. அப்படியே மாற்றங்கள் வந்துருச்சு. இன்னுமே நிறைய கருத்துக்கள், பிறந்தா நட்சத்திரம், இறந்தாங்கன்னா திதி அப்படிங்கிற இதுக்குலதான் போயிட்டு இருக்கு சாமி. அதாவது நான் அதைத்தான் நானும் சொல்றேன். அதாவது வாய் வழியாக கூறி செவி வழியாக கேட்டது நின்றுச்சு. நம்ம ஒரு மொபைல் போன் வச்சிருக்கிறோம். அதை முதல் அறிமுகப்படுத்தும் போது நான் ஒரு 1997 செல்போன் வாங்கும் போது செல்போன் கொடுத்தாங்க ஒரு இவ்வளவு நேரத்தை. அதை செல்போன் சொன்னங்காட்டி நாம் செல்போனுங்கிறோம். அன்னைக்கு செங்கல்னு சொல்லி தான் நம்ம என்ன சொல்லுவோம்? செங்கல்னு தான் சொல்லுவோம்.
வாய் வழியாக சொல்லி செவி வழியாக கேட்டது நின்றுச்சு. அப்ப என்னன்னா, அப்ப திதி அப்படிங்கிறது, நீங்க விநாயகருடைய பிறந்த நாள் எப்ப கொண்டாடுறீங்க? சதுர்த்தி. சந்தேகம் இல்லையே? இல்ல. முருகனுடைய பிறந்த நாள் எப்ப கொண்டாடுறீங்க? விசாகம், வைகாசி விசாகம். கந்த சஷ்டியிலையும் கொண்டாடுறோம். பெரிய சஷ்டிலையும் கந்த சஷ்டிலையும் கொண்டாடுறோம். அப்போ இறைவனுக்கு பாத்தீங்கன்னா, நாம இன்னைக்கும் பாத்தீங்கன்னா திதிக்கு முக்கியத்துவம் தரத்தான் செய்யறோம். திதி அப்படிங்கிறது, நீங்க இன்னொரு முக்கியமான பாயிண்ட், உங்களுடைய பிறந்த நாளில் உங்களுடைய திதியும் நட்சத்திரம் இணையவில்லை என்றால் மிகப்பெரிய பாதிப்பை அந்த வருடத்தில் சந்திக்கிறீர்கள். ஜனன தசா, கலாச்சாரம், அது இது அதெல்லாம் எதுவுமே இல்லை, அதெல்லாம் அப்புறம். ஜோதிடம் என்பது 1000% ஒரு உண்மை, ஒரு விஞ்ஞான பூர்வமானது, ஒரு நிலையானது. ஆனா இன்னைக்கு என்ன ஆச்சுன்னா, எங்கேயோ ஒரு புத்தகத்தை வாங்கி படிக்கிறீங்க, அல்லது ஒரு 4 வீடியோவை பாக்குறீங்க, நானும் ஆசிரியர் அப்படிங்கிற மாதிரி உட்காந்துறீங்க. முதல்ல கிளாஸ் எடுக்கிறவங்க, படிக்க போறவங்க உங்க ஜாதகத்தை கொடுத்து உங்க குருநாதர்கிட்ட உங்களுடைய ரகசியங்களை கேட்டுட்டு நீங்க உட்கார்ந்து படிச்சீங்கன்னா உங்களுக்கு சரியா இருக்கும். ஓகேங்களா? அப்போ திதி இந்த அளவுக்கு முக்கியம். அதே மாதிரி நட்சத்திரம் இல்லாம பஞ்சங்கங்களில் முக்கியமானது தூண்கள், ஒரு கட்டிடத்தினுடைய தூண்கள் நட்சத்திரம். இந்த நட்சத்திரத்திற்கு நீங்க நட்சத்திரம் ஈஸியால எடுத்துட்டு போயிட முடியாது. ஒரு அத்தனைக்கும் பாதையாகவும் அத்தனைக்கும் தெல்ல தெளிவான அத்தனை தனிச்சிறப்புகளுக்கும் நீங்க என்ன எடுங்க, கிழமைக்கு அதிபதியினுடைய நட்சத்திரம், திதி சூன்யாதிபதியினுடைய நட்சத்திரம், நாமயோக நட்சத்திரத்தை இப்ப நீங்க சொல்றீங்க. அந்த மாதிரி பார்க்கும்போது இந்த நட்சத்திரங்கள் என்பது ஜோதிடம் இயங்குறதுக்கு மட்டும் இல்லைங்க, ஒட்டுமொத்தமான அனைத்து பயணங்களுக்கும். நீங்க பிறந்த ஒரு குழந்தை பிறந்தா என்ன வைப்பீங்க? முதல்ல நட்சத்திரம். என்ன நட்சத்திரத்துல பிறந்திருக்குது குழந்தை? அந்த நட்சத்திரம் நல்ல நட்சத்திரமா? அந்த நட்சத்திரம் எந்த ராசியில் இருக்கு? உதாரணமாக இப்போ அஸ்வினி நட்சத்திரம்னா மேசம்னு சொல்லிடுறோம். கிருத்திகை நட்சத்திரம்னா என்ன கேட்போம்? மேஷம் அல்லது ரிஷபம். மேசமா அல்லது ரிஷபமான்னு கேட்போம் இல்லைங்களா? அந்த மாதிரி அந்த நட்சத்திரம் எந்த ராசின்னு கேட்போம். அப்ப அந்த அளவுக்கு நட்சத்திரங்கள் பாத்தீங்கன்னா மிகப்பெரிய வேலையை செய்யும். அந்த இப்போ நீங்க எல்லாரும் பாக்குறது இன்னைக்கு ஜோதிட என்ன வருது, 5 கொடியுடைய நட்சத்திரத்துல இருக்கு, 8 கொடியுடைய நட்சத்திரத்துல இருக்கு, 12 கொடியுடைய நட்சத்திரத்துல இருக்கு, இப்படி எல்லாம் பாக்குறோம், எல்லாரும் பேசிட்டு இருக்கிறோம். அப்ப நாம் என்ன சொல்றோம்னா, நட்சத்திரங்களுக்கு என்று பல்லாயிரக்கணக்கான கணிதங்களை நமது முன்னோர்கள் தொகுத்து கொடுத்துட்டு போயிருக்காங்க. ஒரு ஜாதகத்தில் கோள்கள் எல்லாம் எங்கேயோ இருக்கட்டும், நீங்க 8ஆம் இடத்துல எல்லா கோளையும் வச்சிருங்க, இருக்கு அப்படியே ஒரு ஜாதகம் இருக்கு, அப்படியே ஜாதகம் இருக்கு. எல்லா கோள்களையும் நீங்க 8ல வச்சுக்கணும், 6ல வச்சுக்கணும், எங்கேயோ வச்சுக்கோங்க. ஒரு ஜாதகத்தில் மேல்நோக்கு நட்சத்திரம் என்று சொல்லப்பட்ட 9 நட்சத்திரங்கள், அந்த மேல்நோக்கு நட்சத்திரம் என்று சொல்லப்பட்ட 9 நட்சத்திரங்களில் லக்ன புள்ளி 9 கோள்களும் அமைந்து விட்டால் அந்த ஜாதகம் இந்த ஜனனத்தில் கீழ் நோக்கி வரவே வராது. இதுக்கு என்ன பதில் சொல்றீங்க? அப்ப என்னன்னா, பஞ்ச அங்கங்கள் தான் ஜோதிடத்தை வழிநடத்துகிறது, இயக்குகிறது. நவக்கோள்கள் வினை கர்மாவினுடைய ஏவலாட்கள். அந்த வினை கர்மாங்கிறத எந்த பாதையில போகணும், என்ன செய்யணுங்கிறத முடிவு செய்யறது பஞ்ச அங்கங்கள் தான். இதில் பஞ்ச அங்கங்கள்ல இப்போ ஒரு விசேஷம் நடக்குது தமிழகத்துல மட்டும். இந்த கரணம் என்ற ஒரு அமைப்பு தொழிலை பார்ப்பதற்காக கொடுத்தது நமது முன்னோர். கொஞ்ச நேரத்துக்கு முன்னால் அதான் நான் பேசினேன். பத்திரை கரணத்தில் ஒருவர் பிறந்திருந்தால் நமது முன்னோர்கள் என்ன சொல்லுவாங்கன்னா, ஐயா நீங்க மசால் போடுங்க, மலம்பில் போடுங்கன்னு ஒரு காலத்துல சொன்னாங்க. இந்த மசால் மலம்பில்ங்கிறது அந்த கால்நடைகளுக்கு கொடுக்கக்கூடிய உணவு. இதுக்கு கிராமத்துலங்க கால்நடைகளுக்கு குதிரை, ஆடு, மாடு, எருமை இப்படி இருக்கலாம், அந்த மசால்னு ஒரு உணவு. அது அறுத்து போட்டா மறுபடியும் தலைஞ்சுக்கும். அடுத்தது மலம்பில்னு ஒரு உணவு இருந்துச்சு, அது ஒரு உணவு இருந்தது. இப்படி கால்நடைகள் உணவாக இருந்து கடைசியில் என்னாச்சுன்னா பட்டு பூச்சின்னு ஒண்ணு வந்துச்சு, அதை வெட்டி விட்டா தலையினாங்க. கரும்பு வந்துச்சு, அதை வெட்டி விட்டா தலையினாங்க. இந்த மாதிரி விவசாயத்தை பண்ணுங்க. அதுவே பவம் பாலவத்துல இருந்தா தென்னை மரம் வைங்க, மாமரம் வைங்க, பெரிய நீண்ட காலங்கள் பயிர் ஒரு வருவாய் தரக்கூடியது. அப்போ இதுலயே நீங்க ஒரு கிம்ஸ்டிக்கிணத்திலேயோ அல்லது ஒரு நாகவத்திலேயே பிறந்தவனுக்கு நம்ம என்ன சொல்றோம், நீ பேசாம இருப்பா, ஆடு மாடு மேய்ச்சினா கூட அடிக்கடி ஒன்று ஆடு மாடுக்கு எங்கேயோ ஒரு இடத்துல பாதிக்கப்படும். கிம்ஸ்டிக்கிணம் என்பது ஒரு புழு, நீ எங்கேயோ துடிக்கத்தான் செய்யற, நீ நிம்மதியா இல்ல. சொந்த தொழில் விவசாயம் செஞ்சீங்கன்னா உனக்கு அறுவடை செய்யற காலத்துல எங்கேயோ பாதிக்கப்படுகிறது. அப்போ கரணம் என்பதும் ஒரு தனிச்சிறப்பு. ஆனா இன்னைக்கு கரணத்தை நம்ம மக்கள் என்ன பண்றக்க ஆரம்பிச்சாங்கன்னா, யோனி புறத்துக்குள்ள கொண்டு போயிட்டாங்க. வெக்கமா இருக்குது எல்லாம் நினைச்சா. என்னை உங்களுக்கு எல்லாம் தெரியாம இல்ல, யோசிச்சு பாருங்க. கரணம் என்பது என்ன, அதனுடைய தன்மை என்ன?
மரணம் என்ன எப்படி என்பதை பார்ப்பதற்காக நமது முன்னோர்களால் தரப்பட்டது காரணம். அப்படி ஒரு புனிதமான தன்மையை கொண்டு போய் திருமண பொருத்தத்துல யோனி பொருத்தத்துக்குள்ள கொண்டு போய் இணைச்சிருக்கீங்களே, எவ்வளவு பெரிய முட்டாள்தனம். யோசிச்சு பாருங்க. இதுல என்ன ஆகுது, அவங்க எதையாவது ஒண்ணு பண்ணி 10 ரூபாய் சம்பாரிச்சு அதுக்காக எஸ்கேப் ஆகிக்கிறீங்க. அதான் அவன் படிச்சவன் அவ்வளவுதான் முடிஞ்சான். அவன் எத்தனை பேருக்கு எடுக்கிறான்னு தெரியாது. அதனால சாமி, ஜோதிடம் பஞ்ச அங்கங்கள் இல்லாமல் இயங்காது. பஞ்ச அங்கங்களே பல்லாயிரக்கணக்கான கணிதங்களுடன் இணைந்து இந்த ஜோதிடத்தை வழிநடத்துகிறது. நீங்கள் பேசிய நாமயோகமும் கூட அப்படித்தான். நாமயோக நட்சத்திரம், நாமயோக நட்சத்திரத்தில் நாமயோகி அந்த ஜாதகத்தில் லக்ன சுபராக அமைந்து விட்டால், நல்லதொரு நிலையில் இருந்து விட்டால் ஒரு வேறொரு நிலைக்கு போயிடலாம். ஆகவே இந்த சூலூர் மீடியா சேனல் வாயிலாக தொடர்ச்சியாக மீடியா அன்பு நண்பர் சுரேஷ்குமார் அவர்களுடன் இணைந்து மகாஜயா அஸ்ட்ரோவிலும் சூலூர் மீடியாவிலும் ஜோதிட விழிப்புணர்வு வீடியோக்களை நாங்கள் தொடர்ச்சியாக வழங்கவிருக்கிறோம். எங்கள் இருவருடைய நோக்கம் என்னவென்றால், தமிழகத்தில் உலகத்தில் ஜோதிடத்தில் ஒரு விழிப்புணர்வு வர வேண்டும், ஜோதிடத்தினுடைய உண்மைகளை உலக மக்கள் அறிய வேண்டும் என்பதுதான் நமது நோக்கம். மிகச் சிறப்பாக என்னுடன் இணைந்து இந்த வீடியோவில் பேசிய காங்கேயம் தனபாக்கியம் எனது அன்பு சகோதரி அருமை மாணவி அவர்களுக்கும் நல்வாழ்த்துக்களை கூறி, இந்த வீடியோவை பார்க்கக்கூடிய அத்தனை நல்லுள்ளங்களுக்கும் நல்வாழ்த்துக்களை கூறி நிறைவு செய்கிறேன். நன்றி, வணக்கம், நல்வாழ்த்துக்கள். நன்றி சொல்லிக்க. மகரிஷி மந்திராச்சலம் ஐயா அவர்களுக்கும் என் நன்றியை தெரிவித்துக் கொண்டு சூலூர் மீடியா நிறுவனர் அனைவருக்கும் என் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். நன்றி, வணக்கம்.